அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் வழங்கும் 467 நான் எக்ஸிக்யூட்டிவ் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தேர்வு முறையின் அடிப்படையில் வேலை நியமனம் செய்யப்படும். அவ்வாறு கணினி அடிப்படையிலான சோதனை, திறமை அடிப்படையிலான சோதனை, உடல் பரிசோதனை மூலம் வேலை நியமனம் செய்யப்படுவார்கள். அதிகாரப்பூர்வமான இணையதளம் IOCL. விண்ணப்பிக்க கடைசி தேதி ஆகஸ்ட் 21. இப்போ இந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நான் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் 467 விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். இது கவர்மெண்ட் போஸ்ட் ஆகும். விண்ணப்பிக்க கடைசி தேதி 21 ஆகஸ்ட். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஸ்கில் ஆர் ப்ரொஃபஷன் ஆர் ஃபிசிக்கல் டெஸ்ட். IOCLன்றது இணையதள முகவரி. சரிங்களா? இப்போ என்னென்ன டேட்டில் என்னென்ன நடக்கும்ன்றது இங்கே விண்ணப்பம் செஞ்சிட்டீங்க. விண்ணப்பம் முடிஞ்சிச்சு. 21ஆம் தேதி ஆகஸ்ட் நீ அப்ளை பண்ணிட்டீங்க. 10 செப்டம்பரில் உங்களுக்கு அட்மிஷன் கார்டு, ஹால் டிக்கெட்டு வரும். அப்புறம் நான் எக்ஸாம் டேட்டு செப்டம்பரில் இருக்கும். CPT டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டோட ரிசல்ட்டு அக்டோபரில் ரிலீஸ் ஆகும். இது ஒரு டென்டேட்டிவான ஷெடியூல். இப்போ என்னென்ன போஸ்ட்டு எத்தனைன்றதை பார்ப்போம். சரிங்களா? டெக்னிக்கல் அட்டெண்டன்ட் 1 29, இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் எலக்ட்ரிக்கல் 15, இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் T&I டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 15, இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் மெக்கானிக்கல் 8. அடுத்து ரிஃபைனரிஸ் சுத்திகரிப்பில் எண்ணெய் சுத்திகரிப்பில் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் கிரேட் 4 ப்ரொடக்ஷன் 198 போஸ்ட். இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் 33 4. அப்புறம் 22. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 25, எலக்ட்ரிக்கல் 25, மெக்கானிக்கல் 50, ஃபயர் அண்ட் சேஃப்டி 27, கண்ட்ரோல் அனாலிசிஸ்ட் 27. OBCயோட சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். நான் உறுதிமொழி பத்திரம். ரைட்டுங்களா? அப்புறம் EWSஆ இருந்தால் அதுக்கு ஒரு கிளிக்கு. இது சம்மந்தம் இல்லாதவங்க உரிய இதை கிளிக் பண்ணி அதை ஃபில்அப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து எம்ப்ளாய்டு அஃபீஷியல், ஏற்கனவே வேலை பார்க்கவங்க அந்த கிளிக் பண்ணணும், மற்றவங்க பண்ண வேண்டியதில்லை. இப்போ சிவில் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தாங்கன்னா அந்த கிளிக் பண்ணணும். இந்த பக்கத்தில் 3வது. 4வது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, அதை கிளிக் பண்ணணும். கைட்லைன்ஸு தெரிஞ்சுக்கணும்னா பண்ணலாம். சரிங்களா? இப்போ 5வது ஸ்கிரைப் ஃபிசிக்கல் லிமிட்டேஷன், அதாவது சிறப்பு தகுதி உள்ளவங்க ஸ்கிரைப் வேணும். ஒரு உங்களுக்கு பதிலாக நீங்கள் சொல்ல அவங்க எழுதுறதுக்கான ஒரு ஆள் வேணும். அப்படி ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா கிளிக் பண்ணுங்க. இல்லை லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கன், அந்த வேலை செய்வதற்கு அண்டர்டேக்கன் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. இல்லை மற்றவர்கள் பண்ண வேண்டாம். அப்புறம் SC STஆ இருந்தால் இதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து ட்ராவல் அலவன்ஸ் வேணும் அப்படின்றவங்க இதை கிளிக் பண்ணுங்க. யார் CPT டெஸ்ட்டுக்கு அழைக்கப்படுகிறீர்களோ அவங்க இதை கிளிக் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ ஏற்கனவே லாஸ்ட் டேட் 21 ஆகஸ்ட்டு ஹெல்ப் டெஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க, நம்பர் கொடுத்துருக்குறாங்க. 9 மணிலேருந்து 5 மணி வரை பேர் சொல்லி, இதே உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏற்கனவே சொல்லியிருக்குது. இப்போ IOCL வெப்சைட்டில் போய் அப்ளிகேஷனுக்குள்ளே போங்க. இப்போ ஹோம் பேஜ் வந்துடும். இதில் நம்ம என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த ஹெட்டிங்கில் போய் நீங்கள் உள்ளே போகணும். ரிக்யர்மெண்ட் ஆஃப் நான் எக்ஸிக்யூட்டிவ் பெர்சோனல் இன் ரிஃபைனரிஸ் அண்ட் பைப்லைன்ஸ் 2024. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அப்புறம் குழாயை பராமரிக்கக்கூடிய துறையில் உங்களுக்கு வேலை. இப்போ கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன், அந்த இடத்துல கிளிக் பண்ணணும். அடுத்து ரிஜிஸ்டர் ஹியர், அதை கிளிக் பண்ணணும். இப்போ தான் விஷயத்துக்கு வரீங்க. 6வது எண் தான் உங்களுக்கு விஷயம் வருது. நேமு,
ஃபோன் நம்பர், மெயில் ஐடி தர வேண்டும். இப்போ வந்து உங்களுக்குள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்டுப்போம். அது எல்லாத்துலேயும் உண்டு. ஐ அக்ரி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணும். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனோடனே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பரும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும். பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, இப்போ தான் நீங்கள் அப்ளிகேஷனே உண்மையிலே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி முடித்தோடனே எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணு, அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணுங்கள். சப்மிட் த என்டையர் ஃபார்ம். இதை வந்து திரும்ப ஒரு தடவை திருப்பி பார்த்ததுக்கப்புறம் இதை சப்மிட் பண்ணுங்க. இப்போ வாங்க விஷயத்துக்கு வாங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, ஓபிசி, இடபிள்யூஎஸ், ஜென்ரல் கேட்டகரி இவங்களுக்கு ரூபாய் 300, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன தகுதின்றதை பார்க்கலாம். சரிங்களா? ஜூனியர் இன்ஜினியரிங்னா என்ன? இன்ஜினியர்னா பிஇ, ஜூனியர் இன்ஜினியரிங்னா டிப்ளமா. அது 3 வருஷம் படிச்சிருக்கணும். என்னென்ன படிச்சிருக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இது கெமிக்கல் இன்ஜினியர், பெட்ரோகெமிக்கல், கெமிக்கல் டெக்னாலஜி, ரிஃபைனரி, பெட்ரோகெமிக்கல், அல்லது இப்போ வாங்க முக்கியமான விஷயம், பிஎஸ்சி மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி அது படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு லாய்க்கானவங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் 50% மார்க் எடுத்திருக்கணும். எஸ்சி எஸ்சி 45 இருந்தால் போதுமானது. இந்த போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமா இன்ஜினியர் படிச்சிருக்கணும், இல்லை அல்லது பிஎஸ்சி டிகிரி மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்திருக்க வேண்டும். 50% பொதுவாக பொது பிரிவினர், எஸ்சி எஸ்டி, ஓபிசி, எஸ்சி எஸ்டி 45. சரிங்களா? இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரும். என்னன்னு பார்க்கலாம். ஜூனியர் இன்ஜினியர் அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அதுக்கு என்ன, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி. ரைட்டுங்களா? இது படிச்சிருக்க வேண்டும். அடுத்து ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட், அதுவும் டிப்ளமா படிச்சிருக்க வேண்டும். இப்போ அதே மார்க் தான். சரிங்களா? போகலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அந்த போஸ்ட் என்னவோ இன்ஸ்ட்ருமெண்டேஷனா இன்ஸ்ட்ருமேஷன் படிச்சிருக்கணும். இப்போ எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கணும். இப்போ மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும். ஃபயர்னா ஃபயரை பற்றி படிச்சிருக்கணும். ரைட்டுங்களா? அவ்வளோ. இப்போ அடுத்து அசிஸ்டண்ட். அசிஸ்டண்ட்னா என்னது? கோர்ஸ் வந்து 6 மாத கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். ஃபயர் சேஃப்டி 6 மாத கோர்ஸ் படித்திருந்தால் போதுமானது. ரைட்டா? ரைட்டு. இப்போ குவாலிட்டி கண்ட்ரோல், யாருங்க குவாலிட்டி கண்ட்ரோல்? பிஎஸ்சி படித்திருக்க வேண்டும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் படித்திருக்க வேண்டும். இப்போ இன்ஜினியருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார்ல, அந்த போஸ்ட்டு, அது 3 வருஷம் இன்ஜினியரிங் டிப்ளமா. என்னென்ன டிப்ளமா? 6 வகையான டிப்ளமாவில் ஏதேனும் ஒன்று படித்திருக்க வேண்டும். எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், ரேடியோ, கண்ட்ரோல் இன்ஜினியர், ப்ராசஸ் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பொது பிரிவினருக்கு 50, எஸ்சி எஸ்சிக்கு 45. இப்போ டெக்னிக்கல் அட்டண்டன்ட் வந்து ஓஏ மாதிரி மெட்ரிகுலேஷன் 10வது ஐடிஐ படித்திருக்க வேண்டும். சரிங்களா? ட்ரேட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். எஸ்சிவிடி, என்இசிவிடி சர்டிஃபிகேட் வைத்தியமானது. இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ், சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு. சரிங்களா? எஸ்பிபிடி. அப்போ ஸ்கில் டெஸ்ட்டும் பாஸ் பண்ணணும், ப்ரொவிஷன்ஸையும் பாஸ் பண்ணணும், ஃபிசிக்கலையும் பாஸ் பண்ணணும். அதான் எஸ்பிபிடி. சரிங்களா? அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேள்வியும் 1 மார்க், 100 அப்ஜெக்டிவ் டைப்பு, எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இருக்கும். ராங் ஆன்சருக்கு கொஸ்டின் நெகட்டிவ் அது கிடையவே கிடையாது. சரிங்களா? இப்போ மினிமம் மார்க் எஸ்சி எஸ்டி 35 எடுக்கணும் எக்ஸாமில், மற்றவர்கள் 40 எடுக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்கள வந்து கருதப்படுவீர்கள். இப்போ என்னென்ன பாடம் கேட்பாங்கன்றது பார்க்குறோம். அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, நீங்கள் கவனமாக பாருங்கள்.
ஏன்னா வந்து ஒரு மாணவர் வந்து போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெறாருன்னா இந்த அத்தனை பேருடைய கூட்டு முயற்சி தான். ரைட்டுங்களா? அதனால தான் நான் எல்லாரையும் சேர்த்து சேர்த்து சொல்கிறேன். சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து சப்ஜெக்ட் நாலேஜ்னா என்ன? அவங்களுடைய சப்ஜெக்ட், அவங்க டிப்ளமாவில் என்ன சப்ஜெக்ட் படித்தாங்களோ அது 75 கேள்வி 75 மார்க். நியூமரிக்கல் எபிலிட்டி 15 கேள்வி 15 மார்க். ஜென்ரல் அவேர்னஸ் 10 மார்க். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அருமையான எக்ஸாம் பேட்டர்ன். சரிங்களா? நான் ஏற்கனவே தொடர்ந்த காணொலியில் பகுதி பார்த்துட்டு வந்தீங்கன்னா 200 கேள்விக்கு 120 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுப்பாங்க. ஆனால் 100 கேள்விக்கே இங்கே 2 மணி நேரம் கொடுக்குறாங்க. அப்போ என்ன செய்யலாம்? நீங்கள் ஒரு கேள்விக்கும் 1.25 நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு புதுமையான பாடங்கள் எதுவும் இல்லை. நீங்கள் ஏற்கனவே படித்த பாடத்தில் கேட்குறாங்க. ஒன்று சப்ஜெக்ட் நாலேஜ், இன்ஜினியரிங் டிப்ளமாவில் நீங்கள் படித்த சப்ஜெக்டோட நாலேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி 10th + 2. சரிங்களா? நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜிகே இதெல்லாம் 10 மார்க். ஆகவே இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அருமையான எக்ஸாம் பேட்டர்ன். சரிங்களா? நல்ல டைம் கொடுத்து உங்களை எழுத சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிமம் மார்க் வந்து சிபிடி டெஸ்ட்டில் பொதுப்பிரிவினர் 40, 35 எடுத்திருக்க வேண்டும். சரி வாங்க இப்போ சம்பளத்துக்கு வந்துடுவோம். சம்பளம் எவ்வளவுன்னா பைப் லைனில் வேலை பார்க்குறவங்களுக்கு 23,000 சம்பளம். இப்போ அடுத்து ரிஃபைனரிஸில் வேலை பார்க்குறவங்க 25,000. சரிங்களா? இப்போ அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, இந்த டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு, எக்ஸாம் ஃபீஸு கம்மி. இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனமானது மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனம். நீங்கள் இந்தியா முழுக்க வேலை பார்க்கலாம். இந்த லாஸ்ட் டேட்டு வந்து 21/08/2024. நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த எக்ஸாம் வந்து 100 கேள்வி தான் இருக்குது. மற்ற ஏற்கனவே நான் நேற்று முந்தானத்து போட்ட காணொலியில் 200 கேள்விக்கு பரீட்சை எழுதணும். இது வெறும் 100 கேள்வி தான். நல்லா கவனிங்க. 21/08/2026 ஆகஸ்டோட லாஸ்ட் டேட்டு முடிஞ்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்கு, இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. நீங்கள் அதை கவனமாக பார்த்து இப்போவே இந்த சப்ஜெக்ட்ஸை பார்த்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். மாணவர்களே, நீங்கள் ஏற்கனவே போட்டித் தேர்வுக்கு தயாராக இருப்பீங்க. சரிங்களா? இப்போ அதில் முக்கியமான விஷயம், அன்பு மாணவர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த போஸ்ட் வந்து டிப்ளமா படித்தவங்களுக்கு, டிப்ளமா இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு மட்டுமல்ல, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரியான கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரியான படித்தவங்களுக்கு உண்டு. அவர்களும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் யார்? இன்ஜினியருக்கு இணையானவர்கள். நீங்களும் தகுதியானவர் தான். உங்களுக்கு வெறும் பிஎஸ்சி படித்தவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? ஆகவே இந்த தகவலை வழங்குவது டாக்டர் டி. சம்பத்குமார், வெட்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இது போன்ற கல்விசார் காணொலிகளை காண தொடர்ந்து இந்த காணொலிகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் வழங்கி வருகிறது. நான் அரசு பல்கலைக்கழகத்திலே கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் பணிபுரிந்த அனுபவத்தின் வாயிலாக உங்களுக்கு இந்த காணொளிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறேன். நீங்கள் இதை பார்த்து பயனட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.